Hi friends, Combined Technical Service Examination Diploma on ITI Level Post 2025க்கான அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நம்ம போட்டிருந்தோம் எப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஃபைனல் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்துருந்தோம். அலாங் வித் வந்து ஜேடிஓ அண்ட் ஜேடிஓ ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேலரியோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம். இதுதான் சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே பேசிஸில் வந்து இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அதாவது டிஏ இருக்காங்கல்ல, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து டிஏ போஸ்ட்டில் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு என்ன பே ஸ்கேல் வரும், எவ்வளோ வந்து இன் ஹேண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேரோட கொஸ்டினாக இருந்தது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் பே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இனிஷியல் பேசிஸில் எவ்வளோ கிடைக்கும் அண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல பேசிக் வந்து 21,100, லெவல் 5ல 21,100 தான் பேசிக் பே. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் நமக்கு கொடுப்பாங்க. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 58%. ஸோ 12,238 வந்து டிஏ மட்டும் இருக்கும். ஹெச்ஆர்ஏ வந்து 12%. அதை டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த போஸ்டிங் தான். 12 வந்து நான் மினிமம் தான் எடுத்திருக்கேன். ஸோ சில நேரம் வந்து 15 கூட கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஹெச்ஆர்ஏ வந்து 4,001 வரும். சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 400, அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து ஒரு 300. இதை தவிர சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், ஸோ பேசிக் ப்ளஸ் டிஏ ரெண்டுலையும் சேர்த்து மொத்தம் 10% கட் பண்ணுவாங்க. ஸோ 3,334 வந்து சிபிஎஸ் இருக்கும். அப்புறம் கார்பஸ் ஃபண்டில் ஒரு 300 இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டுக்கு வந்து ஒரு 110. ஸோ ஓவரால் டிடக்ஷன் வந்து 3,744. ஸோ கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38,039, அரௌண்ட் வந்து 40,000 கிட்ட வரும். ஸோ நெட்டாக வந்து உங்கள் கையில் வர்றது 34,295. ஓவரால் ஆனுவல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 456, 463 கிடைக்கும். ஸோ கரண்ட்டில் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பே இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபைனல் லெவல் ஆஃப் இதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 15 லேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1.20 லேக்ஸ் வந்து ஓவரால் பெர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு கிராஸ் மட்டும் இருக்கும். இது கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா டிஏலாம் வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் ஓவர் ஆகும், பே ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சர்வீஸோட என் பீரியடில் இருக்கும்போது உங்களுக்கு இதை விட அதிகமான சேலரி ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவரால் 15 லேக்ஸ் இப்போ கரண்ட் சினாரியோவில் நீங்கள் லாஸ்ட் லெவல் ஆஃப் பேல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 லேக்ஸ் வந்து கிடைக்கும். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கவுன்சிலிங் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கும், ஜூன் 2026. இதுதான் இன்னைக்கான அப்டேட். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.